வணக்கம். தேர்தல் சிறப்புச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டு வழங்கும் இயந்திரங்களை அனுப்பி வைப்பதற்கான பணி இன்று தொடங்கியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக திமுக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் உயர்கல்வி, விவசாயம் உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்த வளர்ச்சித் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுகவும் காங்கிரசும் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்ய தவேக பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டு வழங்கும் இயந்திரங்களை அனுப்பி வைப்பதற்கான பணி இன்று தொடங்கியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள், கட்சிப் பிரதிநிதிகள், பொது பார்வையாளர்கள் முன்பாக இப்பணிகள் தொடங்கியது. முதற்கட்டமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட தலைமையகங்களில் வழங்கப்பட்டுள்ளன. பின்னர் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உள்ள வாக்குப்பதிவு மையங்களுக்கு இது கொண்டு செல்லப்படும். தமிழகத்தில் 75,064 வாக்குச்சாவடி மையங்களும், மேற்குவங்கத்தில் முதற்கட்ட தேர்தலில் 44,378 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக திமுக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை கொண்டுவர தங்களது கட்சி உறுதியுடன் செயல்படும் என்று கூறினார். முதல் கையெழுத்திலேயே மகளிர் எல்லாரும் கட்டணமில்லாமல் விடியல் பயணம் செய்யலாம்னு உத்தரவிட்டேன். 1,31,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய வழங்கி கொண்டிருக்கிறோம். நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 1000 அல்ல 2000 ரூபாயாக உயரப்போகுது. அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் போகிற மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் இனி இந்த தொகை 1500 ரூபாயாக உயரப்போகுது. நாமக்கல்ல ஜவுளி குழுமம்னு ஏராளமான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். இப்படி நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு தொலைநோக்கு பார்வையோட நாம செயல்பட்டு கொண்டிருந்தா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கலைஞரின் மகனா கேட்கிறேன். அடுத்து அமைய உள்ள நம்ம திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்க சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் மேலும் பல நலத்திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதுநகரில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், இந்த மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த தங்களது கட்சி பாடுபடும் என்று தெரிவித்தார். விருதுநகர் அருப்புக்கோட்டை சாலை இணைக்கும் வகையில புறவழி சாலை, அருப்புக்கோட்டை சாலையிலிருந்து NH7 சாத்தூர் செல்லும் 4 வழி பாதை, விருதுநகர் நகராட்சி சரக்கு லாரி முனையம் அமைக்கப்பட வேண்டும் போன்ற உங்களுடைய கோரிக்கைகள் இங்க ஏராளம். அது எல்லாம் NH7 4 வழி சாலை சர்வீஸ் ரோட்ல 2 புறமும் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு நீர் பற்றாக்குறையை 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி, பழைய பேருந்து நிலையம் சீரமைத்து புதுப்பிக்க, விருதுநகரிலே புதிய பல் மருத்துவ கல்லூரி, விருதுநகரில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இவையெல்லாம் கொண்டு வரப்படும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் உயர்கல்வி, விவசாயம் உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்த வளர்ச்சித் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமது கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இந்த தேர்தலில் தங்களுக்கு வாய்ப்பளித்தால் பல மக்கள் நலத் திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் தான் சுமார் 447 கோடியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. உதகை நகரத்துல
37 கோடியில 3வது கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம். படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் சிறு கைத்தியம் திருவிழாவுக்கு அரசு விடுமுறை கொடுத்தோம். குன்னூர் நகர பகுதியில் 95 கோடி எமரால் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாங்க. பட்டியல் மக்கள், அருந்திதர் மக்கள், மலைவாழ் மக்கள், இலங்கை தமிழர்கள் எல்லோருக்குமே அவளுடைய குடும்பத்துல திருமணமாகி தனி குடுத்தனம் போய்கிட்ட பொழுது அவளுக்கு வீட்டு மனை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்குது. அதிமுக ஆட்சி உடனே அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து அவளுக்கு அரசாங்கமே சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கிறோம். மலைவாழ் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். பட்டப்படி படித்து நம்முடைய வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செஞ்சு இதுவரை பணி கிடைக்காம இருக்கின்றவர்களுக்கு மாதந்தோறும் பணி கிடைக்கின்றவை 2000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் மாதந்தோறும் குடும்ப தலைவருடைய பெயர்ல வங்கியில 2000 ரூபாய் செலுத்தப்படும். பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை திமுக அரசு முறையாக பயன்படுத்தவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் தங்கள் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், தொகுதி மறுவரையறைக்கு பின் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 59ஆக உயரும் என்று கூறினார். ராமநாதபுரத்தை பொறுத்தவரை தமிழகத்துல ஜல் ஜீவன் திட்டம், பாரத பிரதமருடைய வீடு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பைப்பு மூலமா குடிநீர் திட்டம் கடைசியா ஒரு மாவட்டம் இருக்குன்னா ராமநாதபுரம். வெறும் 47% தான் நிறைவேற்றிருக்காங்க. நாம் இங்க கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 1400 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்கோம். அதையும் சரியா நிறைவேற்றல. பைப்பு போட்ட இடத்துல தண்ணி வரல. மத்திய அரசுடைய பணங்கள்லாம் ஒரு இடத்துல வீணாகி கொண்டிருக்குதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம். நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் ராமநாதபுரம் மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டிய மாவட்டம், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்கின்ற ஒரு குறியீடு கொடுத்தோம். அவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தும் கூட அடிப்படை கட்டமைப்புகள் எதுவும் இல்லாத ஒரு மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் 39 59 போறாங்க. நம்முடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கூட இந்த புதிதாக நாம் கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரை, புதிதாக கொண்டு வரக்கூடிய 39% இடஒதுக்கீடு அதில் அதிகமாகவும் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கும். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். ஆனால் இந்த முறை மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். ஆனால் ராமநாதபுரத்துல நிச்சயமாக தாமரை மலரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு. திமுகவும் காங்கிரசும் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து விட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூரில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், நாட்டின் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கூறினார். நான் சொன்னா செய்வேன். அடிப்படை ஒரு கோட்பாடு தான். நம்ம ஒற்றை கட்சி ஆட்சி முறையை எதிர்க்கிறோம். மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போது மனிதநேயம் செத்து போகும். சாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போது சகோதரத்துவம், சமத்துவம் செத்து போகும். பணத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போது மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போய் பணநாயகம் பிறந்துவிடும். நீட்டை திணித்தது கொண்டு வந்தது காங்கிரஸ். கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ். எடுக்கும் போது கூட இருந்தது, கொடுக்கும் போது திமுக. கல்வியை மாநில உரிமையிலிருந்து எடுத்துட்டு போனது காங்கிரஸ். கூட இருந்து கொடுத்தது திமுக. ஊழலஞ்சத்தை ஒழிக்கணும். எப்படி? உண்மை நேர்மை. யார் இந்த உண்மை நேர்மை? அதான் நீ நானும். உண்மை நேர்மை இருக்கிறதுனாலதான் நான் ஓட்டுக்கு காசு தரல, நான் இலவசம் தருவேன்னு சொல்லல. என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், படித்த மக்கள் நிறைந்த இடம், ஒரே ஒரு விரல், ஒற்றை விரல். விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி இந்த நாட்டை நல்வழிப்படுத்த நிறைந்து வேளாண்குடி மக்கள் வாழுகிற நிலம், வேளாண்குடி மக்கள் இருக்கிற இடத்தில் விவசாயி நின்றான் வென்றான் என்று வரலாறு வருவதுதான் சரியானது. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வேளாண் சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தமது கட்சியின் தேர்தல் அறிக்கையை இன்று சென்னையில் வெளியிட்டு பேசிய அவர், இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் மாதம் ரூபாய் 18,000 ஊதியத்தில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். அரசு தேர்வுகளுக்கான நிலையான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை உருவாக்கப்பட்டு அதை முறையாக செயல்படுத்தல் மற்றும் அரசு வேலைகளில் காலி பணியிடங்கள் இல்லை என்ற நிலை உருவாக்கம். 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களும் முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. 5 லட்சம் இலவச சோலார் பம்ப் செட்டுகள் மற்றும் 100% பயிர் காப்பீடு. ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடை கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000.
பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மீனவருக்கும் ரூபாய் 25 லட்சம் விபத்து காப்பீடு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். உங்க தேவைகளை நான் கேட்காமலே செஞ்சு கொடுப்பேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வெற்றி நிச்சயம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது திருவாரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகள். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா மாவட்டங்களில் முக்கிய இடத்தை வகிக்கிறது திருவாரூர் மாவட்டம். இம்மாவட்டத்தில் திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. மன்னார்குடியில் மாநில அமைச்சராக உள்ள டிஆர்பி ராஜா சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இதேபோல திருவாரூரிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உள்ளார். நன்னிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாரிமுத்து சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்த முறை திருவாரூர் மற்றும் மன்னார்குடியில் அதே வேட்பாளர்கள் மீண்டும் திமுக சார்பில் களத்தில் உள்ளனர். திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து மீண்டும் களத்தில் உள்ளார். ஏற்கனவே நன்னிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜும் இந்த முறையும் வேட்பாளராக நிற்கிறார். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் போட்டியிட 46 பேர் வேட்புமனு தாக்கல் செய்து உள்ளனர். அதன்படி திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்களாக திமுக சார்பில் பூண்டி கலைவாணன், பாஜக சார்பில் கோவி சந்திரசேகரன் மற்றும் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ சார்பில் முகமது முபாரக், அதிமுக சார்பில் ஆர் காமராஜ் மற்றும் 14 வேட்பாளர்கள் நன்னிலம் தொகுதியில் களத்தில் உள்ளனர். திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாரிமுத்து, அதிமுக சார்பில் பாலதண்டாயுதம் மற்றும் 9 பேர் களத்தில் உள்ளனர். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் டிஆர்பி ராஜா, அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் எஸ் காமராஜ் மற்றும் 15 பேர் மன்னார்குடி தொகுதியில் உள்ளனர். மொத்தத்தில் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து 46 பேர் போட்டியிடுகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் முற்றிலும் விவசாயத்தை மட்டுமே மையமாக கொண்டுள்ளது திருவாரூர் மாவட்டம். இங்கு தேவையாக உள்ள கோரிக்கை அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வார வேண்டும். ஆறு, ஏரி, குளங்களில் எப்போதும் தடையின்றி தண்ணீர் செல்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இதனை தவிர அனைத்து பகுதிகளிலும் ஆங்காங்கே நெல் சேமித்து வைக்கும் வகையில் நெல் சேமிப்பு கிடங்கு அமைப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுமே பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவசாயத்தை பாதிக்காத வகையில் சிறிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்து மாற்று வேலை வாய்ப்புகளையும் இம்மாவட்டத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே வாக்காளர்களின் கோரிக்கையாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை முக்கிய அடையாளங்களாக திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில், ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலான குருஸ்தலம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில், வடுவூர் கோதண்டராமர் கோவில், முத்துப்பேட்டை தர்கா ஆகியவை ஆன்மீக அடையாளங்களாக உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டு வழங்கும் இயந்திரங்களை அனுப்பி வைப்பதற்கான பணி இன்று தொடங்கியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக திமுக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் உயர்கல்வி, விவசாயம் உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்த வளர்ச்சித் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுகவும் காங்கிரசும் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்ய தாவேகா பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். இத்துடன் இந்த சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.